வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இன்று அனுசரிக்கப்படுகிறது தமிழ்நாடு தினம். எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவல்லிக்கேணி அதிமுக துணை செயலாளர் மலர்கொடி கட்சியிலிருந்து நீக்கம். எடப்பாடி பழனிசாமி அதிரடி முடிவு. ஆந்திராவில் OSR காங்கிரஸ் கட்சி நிர்வாகி படுகொலை. கொலையாளியை கைது செய்து விசாரணை. கர்நாடகாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு. 4 பேர் உயிரிழப்பு, 3 பேர் காயம். சீனா வணிக வளாகத்தில் தீ விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நாளை மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1969ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதியில் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. ஜூலை 18ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மான நாளை கொண்டாடும் வேண்டும் என்று 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்ததன் அடிப்படையில் தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு தினமான இன்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் தமிழ்நாடு வாழ்க என்ற வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் முன்னாள் முதல்வர் அண்ணா சட்டப்பேரவையில் பேசிய வீடியோ காட்சியை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது. பெயர் பெற்றிருப்பது, மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்றினில் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க. களங்கண்டு கலை கண்டு கவின் கொண்ட தமிழ்நாடு வாழ்க. உடல் கொண்டு உரங்கொண்டு உயர்வாண்ட தமிழ்நாடு வாழ்க. ஜூலை 18 தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும் போதே நமது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு ஆற்றல் பிறக்கிறது. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட அதிமுக திருவல்லிக்கேணி பகுதி துணை செயலாளரை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் அதிமுக, திமுக, பாஜகவை சேர்ந்த நபர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தது. இதில் வழக்கில் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அந்த அறிக்கையில் அதிமுக கொள்கை, குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் தென் சென்னை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த மலர்கொடி சேகர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் என்றும் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் OSR காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி நிர்வாகியை வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் வினுகொண்டாவை சேர்ந்த OSR காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி நிர்வாகி ஷேக் ரஷீத் அரசு மதுபான கடையில் சூப்பர்வைசராக வேலை செய்து வந்துள்ளார். கடந்த தேர்தலுக்கு முன்பு இவருக்கும் இவருடைய நண்பர் ஷேக் ஜிலானி என்பவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு மதுபான கடையில் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட தயாரான ஷேக் ரஷீதை ஷேக் ஜிலானி தான் வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் ஷேக் ரஷீதை மீட்டு அங்குள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரஷீத் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் தகவலறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஷேக் ஜிலானியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கோலா தாலுகாவிற்கு உட்பட ஷிரூர் கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலை 66 நிலச்சரிவு ஏற்பட்டது.
நிலச்சரிவில் 7 பேர் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த மீட்பு பணியினர் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 4 பேர் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. மேலும் 3 பேரின் உடலை மீட்பு பணியினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். நிலச்சரிவை தொடர்ந்து அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆவடி அருகே நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு உரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே திருமுல்லை வாயிலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மாநகர மாவட்ட தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மற்றும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து மேடையில் பேசிய செல்வ பெருந்தகை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சியை வலுப்படுத்துவதற்கு கட்சி நிர்வாகிகள் முதலில் கிராமப்புறங்களில் இருந்து பணிகளை துவங்கிட வேண்டும் என்றும், மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை கேட்டு மக்களுக்கு பணி செய்திட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை பேசுகையில், புலன் விசாரணை முழுமை அடைஞ்ச பேரு இதுல எங்களுக்கே மனநிறைவு இல்லைன்னா நாங்க எங்க இருந்து சொல்லுவோம். அவங்க குடும்பத்தாரோ அவங்க நண்பர்களோ அவங்க கட்சிக்காரரோ கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லலாம். இப்ப எந்த உண்மையும் தெரியாம நாம எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரியும், நம்ம காவல்துறை ஏதோ ஒருவர் தவறு செய்கின்ற தவறால் ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம கருப்பாடுகள் சொல்ல முடியாது. காவல்துறை எப்பவுமே புகழ்பெற்ற காவல்துறை. எந்த வழக்கையும் திறமையாக கையாளக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை. பல வரலாறுகளை படைத்திருக்கிறது. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான காவல்துறை என்று பெயர் பெற்ற காவல்துறை. விசாரணை புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது நாம் தலையிட வேண்டாம் என்றுதான் என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. இப்ப யார் வேண்டும்னாலும் கொள்ளலாம். அதாவது கூலிப்படைகளோட கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு. ஒடுக்க வேண்டும், இதை ஒடுக்க வேண்டும். அது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இனி வருங்களில் யாரும் கத்தி எடுக்கக்கூடாது, துப்பாக்கி எடுக்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் முடிவு நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் என புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கரியமாணிக்கம் பகுதியில் பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கத்தின் சார்பாக தேசிய நெல் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து இயற்கை விவசாயம் செய்த விவசாயிகளை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய செல்வம், விவசாயிகளின் விளைநிலங்கள் ரியல் எஸ்டேட் நிலங்களாக மாறிக்கொண்டிருக்கும் காரணத்தால் மக்களுக்கு விவசாயத்தில் ஆர்வம் குறைந்து வருகிறது எனவும், 100 நாள் வேலையில் ஈடுபடுவோரை விவசாய வேலைக்கு பயன்படுத்தினால் உற்பத்தி செலவை குறைக்க முடியும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மேற்கூறிய முடிவு நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கர்நாடக அணைகளில் இருந்து 55,652 கன அடி உபரி நீர் திறப்பால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கர்நாடகா, கேரள மாநிலத்தில் தீவிரமடைந்துள்ளது. இதனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணை, நுகு அணை ஆகிய 3 அணைகளில் இருந்தும் மொத்தமாக 55,652 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணை, நுகு அணை ஆகிய 3 அணைகளில் இருந்தும் மொத்தமாக 55,652 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்க இன்று காலை 6 மணி நிலவரப்படி 30,000 கன அடி தண்ணீர் வந்தது. இதனால் மெயின் அருவி, ஐந்தருவி, சின்ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் கொட்டியது. மேலும் காவேரி ஆற்றில் நீர்வரத்தை தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுவில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். வாலாஜாபேட்டை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளருக்கு அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றிய பிச்சாண்டி சாலை விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்வதற்காக அவரது இல்லத்தில் உடலை வைத்திருந்தனர். இதனையடுத்து அவரது உடலுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி, துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு, காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர்
பூ மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ராணிப்பேட்டை ஆயுதப்படை காவலர்கள் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருவாடனையில் டாஸ்மாக் முன்பு பெண் துப்புரவு தொழிலாளி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஊராட்சியில் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த முனீஸ்வரி என்பவர் துப்புரவு தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் முனீஸ்வரி திருவாடனை டாஸ்மாக் முன்பு தலையில் பலத்த காயத்துடன் இறந்து கிடப்பதாக திருவாடனை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற திருவாடனை காவல் ஆய்வாளர் ஜெயபாண்டியன் மற்றும் போலீசார் முனீஸ்வரியின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு திருவாடனை தாலுகா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தடயவியல் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த ராஜாராம் நகர் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், மகன், பேரன் ஆகிய 3 பேர் கொலை செய்து எரிக்கப்பட்டனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3வது நாளாக நடந்து வரும் இந்த வழக்கு விசாரணையில் தடயவியல் கைரேகை நிபுணர்கள் கொலை சம்பவம் நிகழ்ந்த வீட்டில் மீண்டும் ஆய்வு செய்து வருகின்றனர். திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவை இன மக்கள் ஆம்ஸ்ட்ராங் சமாதியில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் ஆம்ஸ்ட்ராங் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவு இன மக்கள் சங்கத் தலைவி தனலட்சுமி தலைமையில் ஆம்ஸ்ட்ராங் சமாதியில் அஞ்சலி செலுத்தினர். அப்போது காசிமணி, பாசிமணி உள்ளிட்ட மாலைகளுடன் ஜெய் பீம், ஜெய் பீம் என்றும் கோஷத்துடன் அவரது சமாதியில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அப்பொதுமக்கள் கூறுகையில், காஞ்சிபுரத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கா. செல்வம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் வெற்றி பெற்றதை அடுத்து கட்சி தொண்டர்கள் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் காஞ்சிபுர சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அப்பகுதியில் உள்ள குறைகளையும் கேட்டறிந்தார். அப்போது மக்கள் அவரை வரவேற்று மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் சாலவாக்கம் குமார், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி விளியனூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் குலோந்தகன் அதிகாரிகளுடன் சங்கராபரணி ஆற்று பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்விற்கு பின் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார். கடையநல்லூர் வழியாக கேரளாவுக்கு லாரியில் கடத்த முயன்ற 12 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் சோதனை சாவடியில் இன்ஸ்பெக்டர் ராஜா தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரியை சோதனை செய்ததில் கோழி தீவனங்களுடன் ரேஷன் அரிசி மூட்டைகளை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குடிமைப்பொருள் குற்றப்புலனாய்வு காவல்துறையினர் குடிமைப்பொருள் அதிகாரிகள் லாரியில் உள்ள 10.5 டன் ரேஷன் அரிசியும் லாரியும் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அசோக் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து ரேஷன் அரிசியை கடத்திய நபரையும் லாரியின் உரிமையாளரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சியில் நடைபெறும் திட்டப்பணிகளை தடுத்து நிறுத்துபவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு ஊராட்சியில் வாசுகி கருணாநிதி என்பவர் திமுக ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் தான் ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் என்பதால் ஊராட்சியில் உள்ள ஆண் வார்டு உறுப்பினர்கள் முதல் ஒன்றிய கவுன்சிலர் வரை யாரும் தன்னை மதிப்பதில்லை எனவும் ஊராட்சியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பெண் வார்டு உறுப்பினர்களின் கணவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தான் ஒரு திமுக ஊராட்சி மன்ற பெண் தலைவர் என்பதால் அதிமுக மற்றும் பாமக கட்சியினர் ஊராட்சி மன்ற பணிகளை தடுத்து நிறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே ஊராட்சியில் நடைபெறும் திட்டப்பணிகளை தடுத்து நிறுத்துபவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் மனு கொடுத்துள்ளார். ஈரோடு அருகே 1 கோடி ரூபாய் சொத்தை அபகரிக்க முயலும் முன்னாள் காவலர் மீது
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி பெரியசாமி என்பவர் பழனிசாமி ராமகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரித்து வைத்துக் கொண்டு தனக்கு சொந்தமானது என கூறி அந்த இடத்தில் உள்ள கட்டிடத்தை இடிப்பது போன்ற அத்துமீறிய வேலைகளை செய்து வந்துள்ளார். தகவல் அறிந்து இடத்திற்கு சொந்தமானவர்கள் நேரில் சென்று கேட்டபொழுது இடத்தை தர முடியாது எனவும் காவல்துறையிடம் புகார் கொடுப்பதில் பிரயோஜனம் கிடையாது என்றும் கூறியுள்ளார். மேலும் தற்போது உள்ள துணை காவல் கண்காணிப்பாளர் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, அவரிடம் போய் கூறுங்கள் என்றும் கூறியுள்ளார். எனவே காவல்துறை குறித்து அவதூறான கருத்துக்களை கூறிய முன்னாள் காவலர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழா பாண்டியனை SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குறிஞ்சியர் முன்னேற்ற பேரவையின் சார்பில் மாநில தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. மனுவில் யூடியூப் தமிழா பாண்டியனை SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி புகார் மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் சந்திரசேகரன், ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை குறித்து அறம் நாடு எனும் யூடியூப் சேனலில் தமிழா பாண்டியன் குறவர்களை விமர்சித்து பேசியுள்ளதாகவும் இதனால் அவர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காவல்துறையிடம் புகார் மனு அளித்துள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். யூடியூப் சேனலில் குறவன் சமுதாயத்தை திருடர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் என்று தமிழா பாண்டியன் அவர்கள் யூடியூப் சேனலிலே விமர்சனம் செய்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கொலை முயற்சியிலும் கடத்தல் தொழிலிலும் திருட்டுத் தொழிலிலும் ஈடுபடுவார்கள். குறிப்பாக திருச்சி மாவட்டத்திலும் இந்த தொழில் சார்ந்தவர்கள் இருக்கிறார் என்று எங்களுடைய சமுதாயத்தை இழிவாக பேசியுள்ளார்கள். இதனால் எங்கள் சமுதாயத்தினுடைய வேலைவாய்ப்பில் உள்ள உறவுகளும் மற்றும் கல்லூரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் மன வருத்தத்திலே உள்ளனார்கள். திருவண்ணாமலை அருகே சாலையில் நடுவே குடிபோதையில் படுத்து கிடந்த நபரால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தை சேர்ந்த வெடி என்பவருக்கும் அவர் நண்பருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தப்பி ஓடிய நண்பர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குடிபோதையில் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த மங்களம் காவல்துறையினர் சாலையில் படுத்து கிடந்த வெடியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அவலூர்பேட்டை திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே சாலையில் சென்ற 10 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள பந்தல்காராடு பகுதியில் இரவு நேரத்தில் சுமார் 10 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பு ஒன்று அங்குள்ள தார் சாலையில் சென்றுள்ளது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் மலைப்பாம்பை சென்னம்பட்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட அடர்ந்த காட்டு பகுதியில் பத்திரமாக விட்டனர். மக்கள் வசிக்கும் பகுதியில் மலைப்பாம்பு புகுந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. காரைக்காலில் உள்ள காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள அம்மையார் ஆலயத்தில் காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவில் ஆடி மாத பிறப்பை ஒட்டி அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிவபெருமானை பூஜிக்கும் காட்சியில் வலது கையில் விளக்கும், இடது கையில் மணியுடன் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் அம்மையார் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மையாரின் அருள் பெற்று அம்மையார் மணிமண்டபத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். தூத்துக்குடியில் அமைந்துள்ள குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவிலில் ஆணி பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவிலில் ஆணி பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வழிபாடு செய்தனர். மேலும் கோவில் முன் வைக்கப்பட்டிருந்த பிஸ்கெட்டால் உருவாக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலை பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தது. தொடர்ந்து கயிறு சுற்றி ஆடுதல், மாவிளக்கு பெட்டி எடுத்து வருதல், வான வேடிக்கை மற்றும் 1 மணிக்கு நாராயணன் பாமா ருக்மணியுடன் திருவீதி உலா வருதல் போன்றவை சிறப்பாக நடைபெற்றது. ஏர்வாடியில் 13 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த சந்தனக்கூடு திருவிழா பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் மொஹரம் பண்டிகையொட்டி நடைபெறும் சந்தனக்கூடு திருவிழா இரு இஸ்லாமிய பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக கடந்த 13 ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து தமீம் சிந்தா மதர் என்பவர்
சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் சந்தனக்கூடு திருவிழாவை நடத்த அனுமதி வழங்கினார். இதைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஏர்வாடி 6வது தெருவில் இரு பிரிவினருக்கும் சந்தனக்கூடு சந்திக்கும் திருவிழா நடைபெற்றது. காரைக்காலில் புனித வனத்து சின்னப்பர் ஆலய தேர்பவனி விழாவில் பெருந்திரளாக கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நகர்ப்பகுதியில் உள்ள புனித வனத்து சின்னப்பர் ஆலய திருவிழா ஜூலை 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேர்பவனியை ஆலயத்தில் பங்கு தந்தை பால்ராஜ் குமார் புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தார். மேலும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித சின்னப்பரை வழிபட்டனர். இனி வருவது உலக செய்திகள். சீனாவில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சீனாவின் மேற்கே அமைந்த சிசுவான் மாகாணம் ஜிங்காங் நகரில் வணிக வளாகம் ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் பலர் சிக்கிக்கொண்ட நிலையில் 30 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தீ விபத்தில் சிக்கி 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து தமிழ்நாட்டில் இன்று 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழைக்கு வாய்ப்புள்ளதால் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இதனால் கடலோர பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 160 புள்ளிகள் அதிகரித்து 80,876 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 44 புள்ளிகள் அதிகரித்து 24,657 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இன்று அனுசரிக்கப்படுகிறது தமிழ்நாடு தினம். எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவல்லிக்கேணி அதிமுக துணை செயலாளர் மலர்கொடி கட்சியிலிருந்து நீக்கம். எடப்பாடி பழனிசாமி அதிரடி முடிவு. ஆந்திராவில் OSR காங்கிரஸ் கட்சி நிர்வாகி படுகொலை. கொலையாளியை கைது செய்து விசாரணை. கர்நாடகாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு 4 பேர் உயிரிழப்பு, 3 பேர் மாயம். சீனா வணிக வளாகத்தில் தீ விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நாளை மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.